வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தேவ மாதாவின் வணக்க மாதம் 18ஆம் நாள் வாழ்த்துக்களுடன் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்று செய்யும் இந்த ஜெப வழிபாடு நம்முடைய வாழ்வில் தேவ மாதாவின் சக்தியையும் ஆசிகளையும் அனுபவிக்க வழிவகுக்கும். நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகரமான ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைக்கும் ஜெபிக்கின்றோம். ஏனெனில் உங்கள் கவலைகளில் நீங்கள் தனியாக இல்லை. இறைவனும் தேவ மாதாவும் நாங்களும் உங்களுடன் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கான புதிய தொடக்கமாக மாறட்டும். உங்கள் இல்லங்களில் இறை அமைதியும், உங்கள் பிள்ளைகளில் தெய்வீக ஞானமும், உங்கள் வாழ்வில் இறைவனுடைய நிரந்தர ஆசிகளும் நிரம்பி வழிகாட்டட்டும். மே மாதம் என்பது புனித தேவ மாதாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனிதமான மாதம். இந்த மாதம் முழுவதும் நாம் அவரை போற்றி அவரை நம்பிக்கையுடன் வணங்கும் போது நம் வாழ்க்கையில் உள்ள சோகங்கள், பயங்கள், கவலைகள் அனைத்தும் உருகிவிடும். தாயான மரியா என்பது ஒரு வலிமையான நம்பிக்கையின் அடையாளம். அவரை நாடி இறைவனிடம் ஜெபிக்கும் போது அவர் பரிந்துரை செய்வதன் மூலம் அநேக அற்புதங்கள் நம் வாழ்வில் நிகழும். இன்றைய 18வது நாள் வழிபாட்டில் நாம் மரியாவின் மெல்லிய கரங்களை பிடித்து நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவைக்கும் பதிலாக ஆசிகள் பெற்றிட மரியாவின் வழியில் ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்வோம். இந்த நன்னாளில் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களின் வாழ்விற்கும் தேவையான ஆசிகளை பெற நாம் ஒரு மனதாக ஜெபிப்போம். அவர் நம்மை விட்டுவிட மாட்டார், நிச்சயமாக பதிலளிப்பார். இன்றைய 18ஆம் நாளில் நம்முடைய ஆன்மாவின் ஆழத்தை நோக்க செய்யும் ஒரு முக்கியமான பரிசுத்த உண்மையை நாம் பிரதிபலிக்க போகிறோம். அது என்னவெனில், தேவ மாதா தனது மைந்தனாகிய இயேசுவிடம் இருந்தபோது அவள் பெற்ற ஆனந்தம், அந்த மகிழ்ச்சி எதனிலிருந்து வந்தது? அவள் இயேசுவை பார்த்த ஒவ்வொரு தருணத்திலும் அவளின் இருதயம் எப்படிப்பட்ட பரிசுத்த மகிழ்ச்சியில் மூழ்கியது? ஒரு தாயாக தன் குழந்தையை சாமர்த்தியத்துடன் வளர்த்த போது அவளின் மனம் இறை மகிழ்ச்சியால் நிரம்பியது. அவரோடு பேசிய ஒவ்வொரு சந்தர்ப்பமும் மௌனமாய் வெளிப்படும் ஒரு இறை உரையாடலாக மாறியது. இயேசுவின் வார்த்தைகள் பசுமை தோட்டத்தில் இலைகளின் இசை போல அவளுடைய உள்ளத்தை தழுவும் இறைவாக்காக இருந்தது. இயேசு வேதம் போதிக்கும் நேரத்தில் அவள் அவ்வாறு இறைவனின் வாயால் வெளிப்பட்ட உண்மையை கேட்டு ஆனந்தமடைந்தாள். அந்த சந்தோஷம் என்பது உலக மகிழ்ச்சிகளை கடந்த தூய்மை, அமைதி, அறம், இறையறிவு ஆகியவற்றின் சங்கமம். இந்த புனித மகிழ்ச்சியை நாமும் விரும்புகிறோமா? உலக மகிழ்ச்சிகள் தற்காலிகம்தான். ஆனால் மரியன்னையின் மகிழ்ச்சி தன்னுடைய மகனின் முகத்தில் கண்ட இறை ஒளியின் பிரதிபலிப்பு. அந்த சந்தோஷத்தை நாமும் பெற முடியுமா? முடியும், ஆனால் சில நிபந்தனைகளோடு. நாம் இயேசுவின் வார்த்தைகளை கேட்க வேண்டும், அவற்றை நம் உள்ளத்தில் பதிக்க வேண்டும், அவ்வாறே வாழ வேண்டும். இறைவனோடு அன்றாடம் உறவினை வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் மரியன்னையின் மகிழ்ச்சி நம்முடைய மகிழ்ச்சியாக மாறும். வாருங்கள், அன்னையின் மகிழ்ச்சியை நம் இருதயத்தில் அனுபவிக்க
அந்த மகிழ்ச்சியை அனைவரிடத்திலும் வெளிப்படுத்த இன்றைய ஜெபத்தில் ஒன்றாக இணைவோம். ஜெபம். அன்னையே, இவ்வுலகில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிழலாக கிடைக்கும் தெய்வீக வரம் ஒன்றே, குடும்பம். அந்த வரம் அர்த்தமுள்ளதாய் புனிதமாய் இறைவனுடைய நிழலாக மலர வேண்டுமென்றால் உமது ஆசீர்வாதம் அவசியம். எங்கள் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் மலரட்டும். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்க அந்த அன்பு பேசும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, நடைமுறையிலும் வெளிப்பட வேண்டும். அந்த அன்பு பொறுமையாகவும் அருவருப்பின்றி மன்னிக்க தயங்காததுமாகவும் உமது குடும்பத்தைப் போல புனிதம் வாய்ந்ததாகவும் இருக்க வேண்டும். மன வருத்தம், சண்டைகள் விலகி அமைதியும் ஒற்றுமையும் நிரம்ப வேண்டும். இல்லத்தில் ஏற்படும் சிறிய குழப்பங்கள், புரிந்து கொள்ளாத தனங்கள், வருத்தங்கள் அவையெல்லாம் உமது இனிய ஒளியால் விலகட்டும். உமது மகிழ்ச்சியான முகம் எங்கள் வீட்டிற்குள் ஒளிர முழு மனதாக ஜெபம் நிறைந்த அமைதியான இல்லமாக எங்கள் வீட்டை மாற்றும். குடும்ப உறவுகள் வலுவடைந்து ஒற்றுமையுடன் வளரட்டும். தந்தையும் தாயும் பிள்ளைகளும் சகோதரர்களும் ஒருவருக்கொருவர் தேவையென்ற உணர்வோடு உறவுகளை பாதுகாக்கும் மனநிலையுடன் வளரட்டும். உறவுகளின் இடையே ஏற்படும் பிளவுகள், புரியாமைகள் அனைத்தும் உமதருளால் நிவர்த்தி செய்யப்படட்டும். ஒவ்வொருவரும் அனைவருக்காகவும் ஜெபம் செய்யும் ஆன்மீக குடும்பமாக மாற்றப்படட்டும். இரவு ஜெபங்களில் ஒன்று கூடி ஜெபமாலை செய்து புனித உறவுடன் ஜெபிக்கும் தெய்வீக சூழல் எங்கள் இல்லத்தில் நிலைத்திருக்கட்டும். அன்னையே, இவ்வாறு குடும்பமென்ற வாசலிலே நீங்கள் ஒளிரும் ஒளியாக இருக்கும்படி வேண்டுகிறோம். இல்லத்தில் ஒவ்வொரு அறையும் உங்கள் பாத நிழலில் சமாதானமாகட்டும். உங்கள் மைந்தனின் ஆசீர்வாதம் எங்கள் குடும்ப வாழ்வில் ஒவ்வொரு நாளும் பெருகட்டும். உடல் நோய்கள், அடங்காத காயங்கள், மன அழுத்தங்கள் உமதருளால் விலகட்டும். பசி, வறுமை, உழைப்பு பலனின்றி கிடக்கும் நிலை நீங்கட்டும். உமது வேண்டுதலால் எங்கள் வீடு நலத்தால் நிறைந்திருக்கட்டும். பொருளாதாரத்திலும் செழிப்புடன் வாழ எந்த தேவைக்கும் இறைவன் வழியாக தீர்வு கிடைக்கட்டும். நிதி பற்றாக்குறை, தவறான முதலீடுகள், வெறுமனே முயற்சி செய்து தோல்வி அடைவது போன்ற நிலைமைகள் உங்கள் அருளால் மாற்றம் பெறட்டும். தாயே, குழந்தையின்மை என்ற வலி சுமக்கும் தம்பதிகளுக்காக இப்பொழுது உமதருளை வேண்டுகிறோம். அவர்களுக்கு உங்கள் வேண்டுகோளால் பிள்ளை வரம் கிடைக்கட்டும். அந்த குழந்தைகள் சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வளர நல்ல நடத்தை, இறை நம்பிக்கை, பணிவு ஆகிய பண்புகளை பெற்று பெற்றோருக்கு மகிழ்ச்சியும் பெருமையுமாக வளரட்டும். நீங்கள் இயேசுவை வளர்த்த அதே பரிசுத்த அன்புடன் அவர்களும் தங்கள் பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய நலமுடன் இருக்கட்டும். உலகில் அறிவும் ஞானமும் தேவையான நேரத்தில் கிடைத்தாலே ஒரு இளம் உயிர் மேன்மை பெற முடியும். அந்த வாய்ப்பை ஒவ்வொரு மாணவருக்கும் நீர் அருள்வீராக. சோம்பல், கவலை, தன்னம்பிக்கையின்மை எல்லாம் நீங்கி திறமையாக படித்து உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு அருள் தாரும். அவர்கள் தேர்வுகள், கலந்தாய்வுகள் அனைத்திலும் இறை நம்பிக்கையுடன் வெற்றி பெறட்டும். அறிவை மற்றவர்களோடு பகிர்ந்து மனித நேயம்,
தன்னலமற்ற சேவை செய்யும் பண்புகள் அவர்களிடம் மலரட்டும். வேலை இல்லாதவர்களின் கண்களில் தங்கியுள்ள ஏக்கம் உமக்கு தெரியும். அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் திறக்கப்பட்டு வாழ்வில் ஒளி ஊற்றப்படட்டும். வேலை செய்யும் இடங்களில் ஒற்றுமை, மேலாளர்களிடமும் சக ஊழியர்களிடமும் நன்மை மலரட்டும். மன அழுத்தங்கள், வேலை இழப்பு, குறைபாடுகள் உமது கருணையால் விலகட்டும். மகிழ்ச்சியான மன நிம்மதியான பணி வாழ்க்கை அமைந்து அவர்கள் உங்களை புகழும் நிலை ஏற்படட்டும். தாயான மரியே, தாமதமான திருமணங்களை எளிதாக்கும் சகாயத்தாய் நீர். அந்த வார்த்தைகள் இன்று நிறைவேற சந்தர்ப்பங்கள் திறக்கப்பட்டு சரியான வாழ்க்கை துணை கடவுளால் வழங்கப்படட்டும். தம்பதிகளிடையே உள்ள சண்டைகள், மன வருத்தங்கள், மௌன சுவர்களால் ஏற்படும் பிளவுகள் உமது பரிசுத்த நம்பிக்கையால் அகலட்டும். விழுந்த உறவுகள் மீண்டும் எழ, மறுபடியும் அன்பு மலர, நீங்கள் நடுவே நிறைந்து சமாதானத்துடன் வாழ ஆசீர்வாதம் அளியுங்கள். கடன் சுமையால் சோர்ந்துள்ள மக்களின் கண்களில் நீர் இருக்கின்றீர். அந்த சுமைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு அவர்கள் தலை உயர்வாக வாழும் நாள் விரைவில் வரட்டும். பொருளாதார சிக்கல்களுக்கு தீர்வு, தொழில் முன்னேற்றம், நல்ல வருமானம், தரமான சேமிப்பு வழிகள், நேர்மையான வழிகளில் வெற்றி கிடைக்கட்டும். பரிசுத்த தாயே, உடல் நலம் இன்றைய காலத்தில் மிக முக்கியமான தேவையாக உள்ளது. நோய்களால் தவிக்கும் ஒவ்வொருவரும் இயேசுவின் புண்ணிய கைகளால் தொடப்பட்டு முழுமையாக குணமாக்கப்படட்டும். புற்றுநோய், மாரடைப்பு, பக்கவாதம், அறுவை சிகிச்சைக்கு உள்ளவர்கள், மருத்துவமனைக்கு இடைக்கால வசதியற்றோர் அனைவரும் பூரண நலம் அடையட்டும். நடக்க முடியாதவர்கள் நடக்கவும், பேச முடியாதவர்கள் பேசவும், கேட்க முடியாதவர்கள் கேட்கவும் உங்கள் பரிசுத்தத்துடன் இயேசுவின் சக்தி இறங்கட்டும். தாயே, நாட்டில் அமைதி நிலவட்டும். மக்கள் ஒற்றுமையோடு வாழ, மதம், மொழி, சாதி பேதங்களின்றி அன்போடு வாழும் சமூகத்தை உருவாக்க அருள் தாரும். இயற்கை பேரழிவுகள், நிலநடுக்கம், புயல், வெள்ளம் எல்லாம் விலகி பாதுகாப்பான சூழல் நிலவட்டும். மக்கள் நோய் இல்லாமல் திடீர் விபத்துகளினின்றி பாதுகாப்பான வாழ்வுடன் எதிர்காலத்திற்கு தயார் செய்யப்படட்டும். அன்னையே, இவ்வேண்டுதல்கள் அனைத்தையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். நீங்கள் பெற்ற ஆனந்தத்தை நாங்களும் பெற்றிட, நீங்கள் அனுபவித்த சமாதானத்தை நாங்களும் உணர, உமது கருணையும் உமது மகனின் ஆசீர்வாதமும் எங்கள் வாழ்வில் என்றும் தங்கட்டும். ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போது நாம் தேவ மாதாவோடு இணைந்து மன அமைதியாக ஜெபமாலை ஜெபிக்க துவங்கலாம். இந்த மாதம் மரியன்னையின் மாதம். அதனால் நாள்தோறும் ஜெபமாலை ஜெபிப்பது தேவ மாதாவின் ஆசிகளை பெற ஒரு பெரிய வாய்ப்பாகும். அழுத்தமான நம்பிக்கையுடன் இஜெபத்தை செய்யும் போதெல்லாம் நம் குடும்பங்களிலும் வாழ்க்கையிலும் இறையருள் பெருகும். ஜெபமாலை செய்வோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தூய ஆவியாரை நோக்கி மன்றாட்டு. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்தில் இருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற
பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடிருப்பதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 1. இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை தியானித்து
உயிருள்ள நம்பிக்கையுடன் வாழ மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.
ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். இரண்டாவது, இயேசு விண்ணகம் சென்றதை தியானித்து நம்பிக்கையுடன் விண்ணக வாழ்வை தேடும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். மூன்றாவது, புனித கன்னி மரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவியார் இறங்கி வந்ததை தியானித்து நாம் அனைவரும் ஆவியாரின் ஒளியையும் அன்பையும் பெற மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். நான்காவது, புனித கன்னி மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானித்து நாமும் விண்ணக மகிமையில் பங்கு பெற மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஐந்தாவது, புனித கன்னி மரியா விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானித்து நம் அன்னையின் மீது ஆழ்ந்த பற்று கொள்ள மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க.
ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மீக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து திருச்சபையின் பொதுவான கருத்துக்களையும், குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெறவும், வேலை தேடி அலையும் இளைஞர்கள் உகந்த வாய்ப்பை பெறவும், கண்ணீருடன் வாழும் தம்பதிகளுக்கு நல்லிணக்கம் ஏற்படவும், வீட்டுக்கு ஆறுதலாக அமைதி இளைப்பாறுதல் கிடைக்கவும், நோயுற்றவர்களுக்கு நம்பிக்கை கிடைக்கவும், கடன் சுமைகள் தீரவும், தனிமையில் தவிக்கும் மனங்களுக்கு அன்பு கிடைக்கவும் மற்றும் மக்களின் தனிப்பட்ட கருத்துக்களையும் சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல
இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். 18ஆம் நாள். தேவமாதா தமது திரு மைந்தனிடம் அடைந்த சந்தோஷத்தின் பேரில் 1வது, கன்னி மரியாள் தமது மைந்தனை பார்த்த பொழுதும், 2வது, அவரோடு பேசின பொழுதும், 3வது, அவர் தம்முடைய வேதம் போதிக்கிறதை கேட்ட பொழுதும் அடைந்த சந்தோஷம். 1வது, மிகுந்த நேசமுள்ள கன்னி மரியா அளவில்லாத அன்புக்குரிய தமது மைந்தனாகிய இயேசுவை பார்த்த பொழுது ஆத்துமமானது மிகுதியான சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டது. எல்லா மனிதரிலும் சௌந்தரியம் உள்ளவராயிருக்கிற இயேசு நாதரிடத்தில் சகல இஷ்ட பிரசாதங்களும் ஞான திரவியங்களும் தேவ லட்சணங்களும் அடங்கியிருக்கிறதென்றும் அவர் உலகத்தை ரட்சிக்கிறதற்கு அனுப்பப்பட்டவர் என்றும் எண்ணிக்கையில்லாத ஆத்துமங்களை மோட்சத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார் என்றும் அவர் மெய்யான சர்வேஸ்வரனாகையால் மனு குலத்தார் எல்லோரும் அவரை ஆராதிப்பார்கள் என்றும் கன்னி மரியா அறிந்து மகிமையை அவர் அடைந்ததினால் சொல்லிலடங்கா மகிழ்ச்சி வணக்கத்துடன் அவருக்கு ஊழியம் செய்து வந்தார். இவ்வாறு நாமும் திவ்ய நன்மை வாங்கும் பொழுது தேவமாதாவின் திருமைந்தனாகிய இயேசுநாதர் நமது ஆத்துமத்தில் வருகிறார் என்பது நிச்சயமாகையால் மிகுந்த பக்தி வணக்கத்தோடும் சிநேகத்தோடும் அவரை உட்கொள்ள கடவோம். 2வது, கன்னி மரியா தமது திருக்குமாரனோடு சல்லாபித்த பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். வேதத்துக்கு அடுத்த சத்தியங்கள் திருச்சபையில் ஸ்தாபிக்கப்படும் ஒழுங்குகள், அதில் நடக்க போகும் அதிசயமான வர்த்தமானங்கள், வேத சாட்சிகள் தங்கள் பிராணனை கொடுக்க போகும் அதிசய துணிவு, உலக முடிவு பரியந்தம் எண்ணிக்கை இல்லாத மகா ஆத்துமாக்கள் செய்யும் புண்ணியங்கள் ஆகிய இவைகள் எல்லாவற்றையும் இயேசுநாதர் தமது அன்னைக்கு வெளிப்படுத்தினார். கன்னி மரியாவோ அவருடைய வார்த்தைகளை மிகுந்த வணக்கத்தோடு கேட்டு அவர் திருவுளம் பற்றினவைகளை எல்லாம் இடைவிடாது தியானித்து மிகவும் மகிழ்ந்தாள். வேதத்தில் உண்டான சத்தியங்களை கிறிஸ்தவர்கள் அடிக்கடி தியானித்தால் ஞான சந்தோஷத்தை அடைவார்கள் என்பதற்கு சந்தேகமில்லை. ஆனால் அழிந்து போகிற உலக காரியங்களின் மேல் கவலை வைத்து அழிவில்லாத வேத காரியங்களின் மட்டில் அசட்டையாக இருந்தால் பிரயோஜனம் என்ன? அழிந்து போகிற சரீரத்துக்காக வெகு பிரயாசைப்பட்டு முடிவில்லாத நித்திய வாழ்வுக்கு வழியாயிருக்கிற வேதத்தை அறியாதிருந்தால் பலனேது? ஆகையால் வேத ஒழுங்கின்படி நடக்கும்படிக்கும் வேத காரியங்களை பக்தியோடு தியானித்து அறியவும் அவைகளை உறுதியாய் விசுவசிக்கவும் வேண்டிய உதவிகளை தேவதாயிடம் கேட்க கடவீர்களாக. 3வது, இயேசுநாதர் வேதத்தை போதிக்கும் பொழுது கன்னி மரியா சந்தோஷமடைந்து தமது குமாரன் எண்ணிலடங்காத அற்புதங்களை செய்கிறதையும் அவரை பின் செல்ல திரளான ஜனங்கள் வருகிறதையும் ஆரோக்கியத்தை அடைவதற்காக அவரை பிணியாளர் தேடுகிறதையும் எங்கும் உள்ள மனிதர் அவருக்கு புகழ்ச்சி நமஸ்காரம் ஆராதனை செய்கிறதையும் தேவ மாதா கண்டு மிகுந்த சந்தோஷமடைந்தாள். அன்றியும் இயேசுநாதருடைய சீஷர்களும் அவருடைய திருவாக்கியங்களை அதிசயத்தோடு கேட்டவர்களும் அவரால் பிணி தீர்க்கப்பட்டவர்களும் உயிர் பெற்றவர்களும் தேவ மாதாவிடத்தில் வந்து வணங்கி அப்பேற்பட்ட குமாரனை பெற்றதினால் ஸ்தோத்திரம் சொல்லி பேறு பெற்றவள் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றும் புகழ்ந்து வருகையில் அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். நாமும் கன்னி மரியாவுக்கு மகிழ்ச்சி வருவிக்க வேண்டும் என்ற ஆசையோடு நமக்காக பெற்ற குமாரனை குறித்து அன்னைக்கு தகுதியான மங்கள வார்த்தையை சொல்ல கடவோம். புதுமை. மகா பேர் பெற்ற சில்வேரா கோன்சேலஸ் என்னும் இயேசு சபை குருவானவர்
ஆப்பிரிக்காவில் உள்ள மோனோ மோத்தப்பா என்னும் நாட்டுக்கு மெய்யான வேதத்தை பிரசங்கிக்க போன பொழுது தம்மோடு தேவமாதாவின் ஓர் படத்தை எடுத்து சென்றார். அவ்விடத்தில் சேர்ந்த தம் அரசரின் பிரதானிகளில் ஒருவன் அவரை காண வந்தபோது அவர் அறையில் இருந்த படத்தை கண்டு, இது உயிருள்ள உருவமோ உயிரில்லாத உருவமோ என கண்டுகொள்ள முடியாததால் அரசரிடத்தில் வந்து, அந்த குருவானவரிடத்தில் நான் அழகுள்ள பெரிய ராக்கினியை கண்டேன் என்று சொன்னான். அரசர் அந்த ராக்கினியை காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு குருவானவரிடத்தில் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, நீர் நம் மண்டைக்கு உம்முடன் இருக்கும் ராக்கினியை கூட்டிக் கொண்டு வர வேண்டுமென்று மன்றாடினார். குருவானவர் மன்னரின் வேண்டுகோளின்படி அவர் அண்டையில் வந்து தேவமாதாவின் படம் அல்லாமல் தம்மோடு வேறு ராக்கினி இல்லையாமையால் அதை எடுத்து மன்னருக்கு காண்பித்தார். மன்னர் அப்படத்தை கண்டு அளவில்லா ஆனந்தம் கொண்டு தம்முடைய அறையில் மிகுந்த அலங்காரத்தோடு வைக்க சொன்னார். அன்று இரவில் தேவதாய் மிகுந்த பிரகாசத்தோடு அந்த படத்தின் வடி சுரூபமாய் அவரது நித்திரையில் தம்மை காண்பித்து அவரிடம் பேசினாள். ஆனால் அரசரால் இவைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. இதை போல 5 நாள் இரவிலும் சம்பவித்ததை கண்ட அரசர் குருவானவரிடத்தில் வந்து, அந்த ராக்கினி என்னோடு அறியாத மொழியில் பேசுகிறதினால் நான் கஸ்திப்படுகிறேன், அதை அறியும்படி என்ன செய்யலாம் என்று கேட்டதற்கு குருவானவர் பதில் மொழியாக, அந்த பரம ராக்கினி பேசுகிற மொழி பரலோக மொழியானதால் அதை அறிய வேண்டுமானால் ஞானஸ்தானம் பெற்று மெய்யான வேதத்தை அனுசரித்தால் அறியலாம் என்று சொன்னார். அதை கேட்ட அரசர் அந்த மொழியை அறிய ஆசை உள்ளவராய் இருந்ததால் ஞானஸ்தானத்திற்கு சம்மதித்து ஜெபங்களும் வேத பிரமாணங்களும் படித்த பிறகு அவரும் அவருடைய தாயாரும் பிரதானிகள் அநேகரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது தேவமாதா பேசுகிற மொழியை அறிந்து தாம் ஞானஸ்தானம் பெறுவதற்கு அந்த பரம ராக்கினி தெரிந்து கொண்ட வழி இதுதான் என்று நிச்சயித்து அன்னைக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் சொல்லி அது முதல் மெய்யான வேதத்தில் பிரமாணிக்கமாயிருந்தார். கிறிஸ்தவர்களே, உங்கள் மனதில் பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரன் கொடுக்கிற ஞான ஏவுதல்களை நீங்கள் கேட்கும்படியாக தேவமாதாவின் அனுக்கிரகத்தை மன்றாடுங்கள். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமாவது, கிறிஸ்தவர்களுடைய சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 18ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது, உங்களுடைய காவலான சம்மனசையும் அவரால் உங்களுக்கு வந்த உபகாரங்களையும் நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறது. ஜெபம். என் திவ்ய தாயாரே, என் பேரில் மிகுந்த அன்பு வைத்து எனக்கு எண்ணிக்கை இல்லாத உபகாரங்களை செய்து இஷ்ட பிரசாதத்தால் வருகிற மன அக்களிப்பை என் ஆத்துமத்தில் விளைவிக்கும்படிக்கு எவ்வளவு பிரயாசைப்பட்டீர். நான் உமக்கு சந்தோஷம் வருவிக்கத்தக்கதாக இன்று வரையில் எதுவும் பிரயாசைப்பட்டவன் அல்ல. ஆகையால் உமது திருமைந்தனாகிய இயேசுநாதர் வெளிப்படுத்தின தேவ சத்தியங்களை இனியேனும் அறிந்து விசுவசிக்கவும் அதன்படி நடக்கவும் ஆசையாயிருக்கிறேன். இயேசுநாதரிடத்தில் நீர் அடைந்த சந்தோஷத்தை பார்த்து என் ஆசை நிறைவேறும்படி என் பேரில் தயவாயிருந்து எனக்கு உதவி செய்தருளும். ஆமீன். புனித கன்னி மரியாவை நோக்கி புனித பெர்னதத்தின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே,
நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு திருமுன் காத்து நிற்கின்றேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக திருமகனிடம் மன்றாடும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக திருமகனிடம் மன்றாடும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக திருமகனிடம் மன்றாடும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசுவின் ஆசீர்வாதம் மற்றும் அன்னையின் புகழ் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமேன்.